அதாவது உங்கள் மனதில் அமைதியை ஏற்படுத்துகிற உறவு முறையை தான் நம்ம பழகணும். யாராக இருந்தாலும் சரி, சொந்தக்காரங்களாக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, மனதில் அமைதியை ஏற்படுத்துகிறார்களா அவர்கள் அப்படிங்கிறத நல்லா கவனிக்கணும். அவர்களிடம் பழகும்போது அது மனதில் உள்ள அமைதிக்கு ஏதாவது பாதிப்பு வருதா, மனதில் அமைதியின்மை ஏற்படுகிறதா, அமைதி ஏற்படுகிறதா அப்படிங்கிறத நல்லா கவனிக்கணும். மனசில் அமைதியின்மை அவர்கள்ட்ட பேசினாலே பழகினாலே மனசுலன்ட்டு இல்லை, வெளியிலே பிரச்சனை தான் வருது, சண்டை தான் வருது அப்படின்னா அவர்களிடம் பேசுவதை நிறுத்திவிட வேண்டும். அவரிடம் கலந்து உரையாடக்கூடாது. அந்த அளவுக்கு ரொம்ப கட்டுப்பாடாக அது ஒரு அம்மாவாக இருந்தால் கூட உங்கள் அம்மா உங்கள் அம்மாக்கிட்ட நீங்கள் எப்போ பேசினாலும் உங்களுக்கு சண்டை தான் வருது அப்படின்னா அப்போது என்ன பண்ணணும் அப்படின்னா பேசுவதை முற்றிலும் நிறுத்திவிட வேண்டும். நிறுத்திவிட்டு ஒரு அதிகம் பேசாமல் உரையாடாமல் அவர்களை எப்படி கவனித்து கொள்வது அப்படிங்கிற முறையை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு பதில் கேட்டால் அதாவது அவசியமாக ரொம்ப தவிர்க்க முடியாத கேள்விகளுக்கு மட்டும் பதில் சொல்லிவிட்டு ரொம்ப ஒரு கலந்துரையாடுகிற அந்த வழக்கத்துக்கே போனீங்கன்னா திரும்பவும் பிரச்சனை வரும், சண்டை வரும். அதனால் மனதில் அமைதி இல்லாமல் போயிடும், வாழ்க்கையே அமைதி இல்லாமல் போய்விடும். அதனால் நாம் பேசுவதில் கட்டுப்பாடு இருக்க வேண்டும். அப்போ தான் அது மனதில் அமைதியை ஏற்படுத்தும். ஒவ்வொருவரிடம் நாம் எப்படி பேச வேண்டும், இவரிடம் நாம் பேச வேண்டும், சிலரிடம் பேசவே கூடாது, சிலரிடம் விலகிவிட வேண்டும், சிலரிடம் பக்கத்திலே இருந்தால் கூட பேசாமல் இருந்து எப்படி கட்டுப்பாடு மனதில் உள்ள அமைதி தான் அதன் அளவுகள். ஒருவரிடம் நாம் எப்படி எந்த அளவுக்கு பேச வேண்டும் என்பதற்கு நமது மனதில் ஏற்படுத்துகிற அமைதி தான் அதற்கான அளவுகோல். அந்த மாதிரி அமைதி ஏற்பட்டால் அமைதிக்கு உதவுகிறார் ஒருவரிடம் பேசுவது, நமது மனதில் அமைதியை ஏற்படுத்துகிறது அப்படின்னா அவரிடம் நல்லா பேசலாம். அதற்கான அளவுகளை தெரிந்து கொண்டு நல்லா பேசலாம். மனசில் அமைதியின்மை தான் ஏற்படுகிறது, அவரிடம் பேசினாலே அமைதியின்மை தான் ஏற்படுகிறது, அமைதி ஏற்பட மாட்டேங்கிறது, சண்டை வருகிறது அப்படின்னா பேசுவதை நிறுத்திவிட வேண்டும். நிறுத்திவிட்டு அதுக்காக அவர்களிடம் சண்டையும் போட்டுட்ருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ விலகி இருந்து அவர்களிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என தெரிந்து கொள்ள வேண்டும். அது உங்கள் பெற்றோர்களாக கூட இருக்கலாம். உங்கள் பெற்றோர்கள் கூட எப்போதும் உங்கள் மனசில் அமைதியின்மை ஏற்படுவதற்கு காரணமாக இருக்குது. எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டே இருக்காங்க, குறை சொல்லிகிட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்ககிட்ட பேசுவதை முற்றிலும் நிறுத்திவிட்டு அவர்கள் பெற்றோர்கள் என்பதால் விலகி நின்று அவர்களை எப்படி கவனித்து கொள்வது, அதிகம் பேசாமல் பேசுவதை முற்றிலும் தவிர்த்து கொண்டோ அல்லது குறைத்து கொண்டோ அவர்களை எப்படி கவனித்து கொள்வது, எப்படி அவர்களை பாதுகாப்பது என்பது குறித்து யோசிக்க வேண்டும். அதுக்காக அவங்க பெற்றோர்கள் என்பதால் அவர்கள் எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டே இருக்காங்கன்னு அவங்க விட்டுட்டும் போக முடியாது. அதனால் அவர்களை விலகி நின்று எப்படி அவர்களை பார்த்து கொள்வது, பேசுவதை குறைத்து கொண்டு முற்றிலும் தவிர்த்து கொண்டு எப்படி அவர்களை பாதுகாப்பது கடைசி காலம் வரைக்கும் அப்படிங்கிறத பற்றி யோசிக்கணும். அதற்கான முறைகளை தெரிஞ்சுக்கணும். இப்போ தான் மனசில் உள்ள அமைதி என்பது நமக்கு எல்லாம் எது முக்கியம்னா மனசில் உள்ள அமைதி தான் முக்கியம். வாழ்க்கையில் அமைதி தான் முக்கியம்.